Hello guys, welcome back to our YouTube channel. So today in video பார்க்க போகிறோம் என்னோட பீரியட்ஸ் டே இன் மை லைஃபோட சேர்ந்து என்னோட டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் வந்து பெயினாக இருக்கும். ஸோ எனக்கு எப்படின்னா இந்த மந்த் பெயின் இருந்துச்சுன்னா அடுத்த மந்த் வந்து அந்த பெயின் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஸ்டெயின் பண்ண விரும்பலை. அதனால் நான் வந்து லீவ் போட்டு என்னோடய பீரியட்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ரெகுலரான ப்ராசஸில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து ஃப்ரிட்ஜை திறந்து என்னோடய தண்ணி வந்து நான் வந்து மேக்ஸிமமாக எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது. மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாச்சும் வந்து ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி வந்து ஸ்கின் கேர் தான் வந்து பிடிக்குமே தவிர ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி இதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்காது. எப்போயுமே இந்த பீரியட்ஸ் அப்படின்னா வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து நிறைய விஷயம் பண்ண வந்து தோணும். ஸோ அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் கூலிங்காக வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி குடித்தேன். ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்ததுனால நான் அதை வந்து துப்பிட்டேன். எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது, ஃப்ரிட்ஜில் வந்து வர தண்ணியும் வந்து பிடிக்காது. ஸோ நார்மலாக இருக்க தண்ணியும் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதையும் நீங்களும் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி ரொம்ப வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஹேர் வாஷ், அதுக்கப்புறம் வந்து என்னோடய பீரியட்ஸ் ரொட்டீன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டேட்ஸ் வந்து சாப்பிட போகிறேன். டேட்ஸும் வந்து எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வந்து நான் ஏன் சாப்பிட ஸோ ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தையும் கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்தி சாப்பிட வேண்டிய நிலமை வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து டேட்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ கூலாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ நான் வந்து டேட்ஸ் வந்து ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஒரு 4-5 தான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டேன். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸில் வந்து எனக்கு எதுவுமே வந்து சாப்பிட வந்து தோணாது. ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மந்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெருசாக வந்து எனக்கு எதுவுமே சாப்பிட தோணாது. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே வந்து இப்படி தான் ஒரு மாதிரி மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து நார்மல் டேஸ் மாதிரி வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து போகிறது வந்து எப்படா இந்த நாள் போய் தொலையும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெயினாக மைண்ட் செட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி புதுசாக சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் வந்து அது கிடைச்சாலும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒமாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தோட பீரியட்ஸ் லைஃப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு மந்த்துக்குமே மாறும். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தனி ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற பேட் வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால வந்து ப்ராப்பராக வந்து பாத் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது, வீட்டில் மட்டும்தான் இருக்க போகிறேன். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேரை வந்து முடிச்சுக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்தா தெரியும், ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப டல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தான். ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும், ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். நல்லா வந்து ஸ்கின்ல ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு மாய்ஸ்சரைசரே செட் ஆகலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லிப்போட பிக்மெண்டேஷனுக்காக நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டிப்ஸ் வந்து
நேச்சுரலாகவே பிங்க்காக இருக்க மாதிரி இருக்கும். பிங்க்காக வந்து மாறும் உங்கள் பிக்மெண்டேஷன்லாம் போய். என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணல, நெய் மட்டும் எடுத்து என்னோடய லிப்ஸில் வந்து நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக எப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே போகிறீங்களோ, எப்போல்லாம் நெய் வந்து உங்கள் கண்ணில் படுதோ அதெல்லாம் அப்பப்போ எடுத்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது அப்படியே லிப் பாம் மாதிரி வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிக்கும் அந்த லிப்ஸில். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் டே. நான் வந்து எப்பயும் போல் என்னோடய ஒர்க்குக்கு வந்து போயிட்டேன். ஸோ இந்த ஆட்டோவில் தான் வந்து போவேன். ஸோ மினிமலான ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப ஹேர் லாஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் நான் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ மறுபடியும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய மீன் வந்து இப்போ மீன் இருக்குது, ஆனால் மீன் தொட்டி வந்து உடஞ்சிருச்சு. ஸோ மீன் தொட்டி வாங்குறதுக்காக போனேன். நான் கேட்ட சைஸில் வந்து அங்கே வந்து தொட்டி இல்லைன்றனால இந்த மீனெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். மேக்ஸிமம் இது எல்லாமே நான் வந்து வளர்த்த மீன் தான், வளர்த்துட்ருக்க மீன் தான். புதுசாக ஒரு ஃபிஷ் வந்து பார்த்தேன். ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா இன்னும் வந்து நிறைய ஃபிஷ் வாங்கி நான் வந்து வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். எப்போயுமே சைல்ட்ஹுட்லேருந்து இந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் புதுசாக வந்து பார்த்தது இதுதான். இது பேர் என்னன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து ரெட்டு, இங்கிட்ட ஒன்று லாவெண்டர் மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு வந்து தெரியல, ஆனால் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் கடையில் இருக்க எல்லா டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷையும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் வந்து புதுசாக இந்த ஃபிஷ் இதுக்கு பார்த்த இது மட்டும்தான் புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து ஆல்ரெடி வளர்த்துட்ருக்க ஃபிஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ எதுக்காக மேக்ஸிமம் வந்து ஃபிஷ் வந்து நான் வளர்ப்பேன் அப்படின்னா வந்து மூடு வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து டிஸ்டர்ப்டாக இருந்தால், டிப்ரெஷனில் இருந்தால் அந்த மீனோட வந்து அது நீந்துறது அதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது நம்மளோட மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் ஒரு புக்கில் படித்தேன். அது வந்து உண்மை தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறையா பேட்ஸ் கூட அங்கே இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு இந்த பேட்ஸ் வந்து கத்தும்போது ரொம்ப சவுண்டு போடும், அது வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபிஷ் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் இதை வளர்த்தோம் அப்படின்னா இதை மட்டும் ஒரே ஒரு டேங்க்கில் வந்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருந்த டாக்ஸ் என்னோடய சாரியோட முந்தானி பிடிச்சி இழுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இது அங்கே வெளியே வச்சுருந்தாங்க ஒரு ஃபிஷ்ஷு, கொஞ்சம் வந்து பல்கியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது வந்து என்னோடய 3rd டே பீரியட்ஸ். நான் ஆட்டோவில் போகும்போது இந்த ரவுண்டு மிரரில் வந்து அழகாக இருக்கும். அதை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சி ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் வந்து இது அவ்வளோக்கா வந்து கரெக்டாக வந்து வரல. நேரில் பார்க்கும்போது அந்த ரவுண்டில் வந்து நான் சாரீ ட்ராப் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து உல்ட்டாவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஷோரூமுக்கு போய் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ட்ரையல் பார்க்கலாம் வாங்கலான்னு சொல்லி போனோம். ஸோ வந்து நான் இப்போ போட்டிருக்க வந்து குர்தா செட் வந்து மீஷோவில் வாங்கினது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிரேப் மெட்டீரியல் தான் இதோட நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல். சம் ஜீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாப்பு தான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரையல் பார்க்கும்போது இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ட்ரையல் பண்ணது வந்து ஷார்ட் டாப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ப்ளூ கலர் ஷார்ட் டாப். இதோட கலர் வந்து நான் வந்து ஹேங்கரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் போட்டக்கப்புறம் இதோட ஃபிட்டிங், இதோட கலர், இதோட பிரிண்ட் எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப வந்து நான் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்கின் டோனுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் வந்து நான் வந்து ட்ரையல் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னென்னா இது வந்து ஸ்கின்னோட அப்படியே போய் வந்து ஒட்டிக்குது, என்னமோ பசை மாதிரி. ஸோ அதனால் வந்து இதோட ஃபிட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி, கலர் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இதோட கிளாத்தோட மெட்டீரியல் வந்து எனக்கு பிடிக்கல. அப்படியே வந்து ஸ்கின்னாக ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல.
ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு ஒயிட் கலர் ஷார்ட் டாப். இந்த ஷார்ட் டாப்பில் பிடிச்சது என்னென்னா நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த வி நெக் இருக்குல்ல, அது ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து நல்லா மேலே ஏற்றி வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ ஆனால் நார்மலாக இதை வந்து போடும்போது ரொம்ப லோவாக இருந்துச்சு. மற்றபடி இதோட ஃபிட்டிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இதோட ஸ்லீவ்ஸும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நான் இந்த மாதிரி இங்கே வந்து ஷாப் பண்ண வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரையல் பார்த்து எல்லாமே அங்கேயே வச்சுட்டு நான் வந்து வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா நான் சொல்கிற இந்த சமைக்கவே தெரியாது அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரெட் ஆம்லேட் ரோஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா மில்க் வந்து எடுத்துக்கணும். மில்க் வந்து எடுத்துகிட்டு அது வந்து நீங்கள் வந்து காய்ச்சின பால் எடுத்துக்கலாம், காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான். அதுக்கப்புறம் நான் காய்ச்சாத பால் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து அந்த காய்ச்சாத பாலில் வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றணும். உடச்சி ஊற்றிட்டு உடைக்கும்போது அதோட ஓடு வந்து அதுக்குள்ளேயே வந்து இப்போ வந்து பாலும் முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து அதில் வந்து நனைச்சி வந்து நல்லா வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா மில்க்கும் எக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தோசை சட்டியில் போட்டு சுட்டு வந்து எடுத்து வந்து சாப்பிட்றலாம். நீங்கள் ஜாம் கூட வந்து யூஸ் பண்ணால் ஜாஸ் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதுதான் இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸு சாப்பிட்டா வந்து நல்லா கப்புன்னு வந்து பசி தீர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் மருதாணி வச்சேன். ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி கொஞ்சம் மருதாணி வச்சேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் அங்கங்கன்னு தூங்கும்போது வந்து சொதப்பிடுச்சு. ஸோ தூங்கும்போது வந்து கொஞ்சம் இந்த மருதாணிலாம் வந்து கலைஞ்சி சொதப்பிடுச்சு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய்.